படிச்சா எப்படி பொருளாதார விருது கிடைச்சிச்சு? ஏன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கல இல்லையா? திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு பொண்ணு எழுதணும்னு சொன்ன உடனே அந்த வீடே சேர்ந்து அவசரமாக அன்னைக்கே ஒரு மேச நாற்காலி வாங்கி கொண்டு வந்து போட்டு எந்த வேலையும் பார்க்காத நீ உட்காந்து எழுதுன்னு சொல்றது என்னைக்கு வந்துச்சு? உங்களை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ அரசியல் பேசுறீங்க. பேசலாம் அரசியல். நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பெண்ணின் கல்வி, பெண்ணின் வேலை, பெண்ணின் பொருளாதாரம், பெண்ணின் சமூக உரிமைன்னு பேசுனீங்கன்னா அது அரசியல் ஆகாமல் போகவே போகாதீங்க. அதுக்கு உதாரணம் தமிழ்ச்செல்வி 10 நாவல் எழுதின ஒரு ஆளு. அப்ப நீங்க தமிழ்நாட்டின் அரசியல் என்பது மிக நுட்ப அரசியல். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது நாம் எல்லோரும் முன்னேறிய அரசியல். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது இந்த மாவட்டத்தின் வருவாய் அலுவலராக இருக்கும் அன்பழகனின் தந்தை என்ன செய்தார்னு கேட்கணும். அன்பழகனின் தந்தையின் தந்தை என்ன செய்தார்னு கேட்கணும். இன்னைக்கு அன்பழகன் நடுவில் உட்கார்ந்துருக்காருல, எப்படி ஆனார் அன்பழகன்? இந்த மாவட்டத்தினுடைய தனிச்சிறப்பு வருவாய் அலுவலர் ஆன பிறகும் அந்த அன்பழகன் மேடைக்கு வரும் பொழுது அவசரமாய் தன் காலடியை ஓரத்தில் கழட்டி போட்டு உட்கார்றாருல, ஏன்னு நீங்க எல்லாம் யோசிக்கணும். அன்பழகன் அதிகாரி ஆயிட்டாரு, அன்பழகன் படிச்சுட்டாரு, அன்பழகனுக்கு எல்லாரும் சமம் உட்கார நாக்கால கிடைச்சிருச்சு. ஆனாலும் அன்பழகனுக்கு இன்னமும் மனசுக்குள் செருப்பு என்பது எல்லோரும் இருக்கிடத்தில் போட்டு செல்வது அல்ல என்ற எண்ணம் பல நூற்றாண்டு காலமாக மனசுக்குள் இருப்பதால் தான் மேடை ஏறும்போது கழட்டி வச்சாங்க உட்கார்றாரு. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு அரசியல் பேச வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளே அரசியல் பேசி அதிகாரத்துக்கு வந்த அதிகாரிகள்லாம் அரசியல் பேசாதீங்கன்னா இந்த பிள்ளையெல்லாம் இப்போ அதிகாரத்துக்கு வர்றது. இந்த புத்தகம் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? புத்தகத்தில் முதல்ல கொடுத்த பாட்டு பாரதிதாசன் கவிதைகள். அதில் என்ன தெரியுமா வரி? கொலைவாளின எழடா மிக கொடியோர் செயல் அறவேங்கிறதான் பாரதிதாசனுடைய முதல் வரி. இவ்வளவு பெரிய அரசியல் வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்துக்கு எல்லா பிள்ளையும் கொடுத்துட்டு பிள்ளைங்க பேசாதன்னா பாரதிதாசன் கவிதை படித்த பிள்ளை பூரா பேசும், திருவாரூர் பூரா பேசும், கேள்வியா கேட்கும். எப்படி அடைப்பீங்க ஒருத்தர் வாயவா போய் கேட்கும்ல? பாரதிதாசன் முடிச்சுட்டு சும்மா இருக்குமா? அது கேட்கும். ஏன் பிள்ளைய படிக்கிறோம்? ஏன் படின்னு சொன்னா கேட்கணும். படிச்சுவிட்டு அதிகாரத்துக்கு வந்த ஒரு ஆளு பேசாதன்னு சொல்லுவாங்க, படிச்சுவிட்டு வாத்தியாரம் வந்த ஒரு ஆளு பேசாதம்பாங்க, படிச்சுவிட்டு உனக்கு மேலதிகாரி வந்த ஒரு ஆளு பேசாதம்பாங்க, படிச்சுவிட்டு காவல்துறைக்கு வந்த ஒரு ஆள் பேசாதம்பாங்க. அத்தனையும் மீறி பேசணும். அதுக்கு தான் படிக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் பேசணும். ஏன்னா நான் பேசுவது சரியா பேசணும். நான் வாங்க புத்தகம் வாங்கன்னு ஒரு தலைப்பில் பேச வந்தேன். வாங்க புத்தகம் வாங்க அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் திருவாரூர் மாவட்டத்துக்கு புத்தக திருவிழாவுக்கு வாங்க, புத்தகம் வாங்க. இன்னொன்று வாங்க புத்தகம் வாங்க மாமா வாங்க மாதிரி, வாங்க அண்ணன் வாங்க இல்லையா, வாங்க சுயமரியாதை இயக்கமே வாங்க, அப்படி மாதிரி வாங்க புத்தகம் வாங்க. முதல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் புத்தகத்தை என்ன பண்ணுறதுங்கிற அப்புறம் பார்ப்போம், படிக்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல புத்தகத்தை வாங்கணும்ல. ஏடா ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை நுகரணும் இல்லை, நுகர்வதற்கு தானே வாங்குவது. பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போகுது, ஸ்லேட்டு கொடுத்து அனுப்புகிறோம். ஸ்லேட்டு கொடுத்து அனுப்பிச்சா ஒரு குச்சி கொடுத்து அனுப்புவோம். இப்போ ஸ்லேட்டும் கிடையாது, குச்சியும் கிடையாது, நேரடியாக பென்சில் தான். சரி, ஒரு பென்சில் கொடுத்து அனுப்புவோம். அந்த புள்ள ஒரு பென்சில் எழுதும். அப்புறம் நல்லா எழுத்து வரும், பேனாவுக்கு மாறும். புள்ள அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வரும்போது பிள்ளைக்கு பேனா கொடுக்குறோம், ஒரு பேனா கொடுக்குறோம். புள்ள 10வது வரையும் படிக்குது, நிறைய புத்தகம் இருக்குது, எல்லா புத்தகத்தையும் புள்ள படிக்குது. ரப்பர் கொண்டு போகுது, அழிக்குது, ஷார்ப்னர் கொண்டு போகுது, சீவுது, காம்பஸ் கொண்டு போகுது, வட்டம் போடுது. இப்படி எல்லாவற்றையும் தன்னிடம் இருக்கும் எல்லா பொருளையும் பயன்படுத்தி முடித்து அந்த கல்வியின் பயனாக புள்ள வேலைக்கு போகுது. வேலைக்கு போன புள்ள இப்போ எழுதுறது குறைஞ்சிருது. நிறைய எழுதுனப்ப ஒரு பேனா வச்சிருந்த புள்ள மாவட்ட வருவாய் அலுவலராகி அன்பழகனாகி மேடைக்கு வரும் பொழுது எழுதுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, கையெழுத்து போடுறதா. ஆனால் 3 பேனா வச்சுக்குது பையில. அப்போ என்ன, நம்ம கையெழுத்து ரொம்ப முக்கியம்.
ஒருத்தருக்கு சிவப்பில் போடணும், ஒருத்தருக்கு பச்சையில் போடணும், ஒருத்தருக்கு ப்ளூ கலரில் போடணும், எல்லா கலர்லேயும் போடணுங்கிறதுக்காக பயன்பாடு குறையுது, ஆனால் எழுதுவது குறையுது, ஆனால் பேனா கூடுது. அப்போ இதுவும் வாங்கிறது தான் இல்லையா? ஒன்று நம்ம அதில் பெரிய பாண்டித்தியம் பெறும் பொழுது தொடர்ச்சி அது கைப்பறும் போது என்ன செய்கிறோம்னா தேவைப்படுவதற்கு மேலாக ஒன்று வாங்குகிறோம். ஏன்னா எப்பொழுதாவது தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. இன்னைக்கு தேவை நினச்சி வாங்கக்கூடாது. அது 4 இட்லி இல்லை, வகுப்பு நிறைஞ்சோன்னா போதும்னு சொல்கிறதுக்கு. எதுக்காகன்னா புத்தகம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் புத்தகம் 8வது படிக்கிற புள்ள 8வது புத்தகம் மட்டும்தான் வாங்கணும். ஆனால் அதன் பிறகு படிப்பதுங்கிற பழக்கத்துக்கு வந்தோம்னா நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல புத்தகத்தை வாங்குறது முக்கியம். ஏன்னா எப்பயாவது படிப்போம். இன்றைக்கே போய் படிக்க முடியுமா? எல்லாத்தையும் வாங்கின அவ்வளோ புத்தகத்தை இன்றைக்கே படிக்க போகிறோமா? அப்படி யாராவது படிச்சிட முடியுமா என்ன? எவ்வளோ புத்தகத்தை படிச்சிட முடியும் ஒருத்தர்? ஆனால் உங்களிடம் பணம் இருந்தால் புத்தகத்தை வாங்குங்க. எதற்கு புத்தகம் பயன்படும்னா, இன்றைக்கு தமிழ்ச்செல்வி அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அரசியல் பேசாதீங்கன்னு. ஆனாலும் அதை மீறி அவருடைய பேச்செங்கும் அரசியல் ஒரு காரணம், நிறைய புத்தகம் வாங்கி படித்தது. நிறைய வாங்கி படித்தா அந்த அரசியல் வெளியே வந்துடும். என்னோட பேசிக்கொண்டிருக்கும் நண்பர் சொன்னார், தமிழர்களுக்கு முத்தம் என்பதே என்னன்னு தெரியாதுன்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆகிடுவார். தமிழர்களுக்கு முத்தம் தெரியாதா அப்படின்னு. ஆமாம், பிரெஞ்சு முத்தம் என்பது இதழோடு இதழ் வைக்கும் முத்தம் தெரியாது அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லையே, நம்ம ஒரு பழைய பாட்டு படிச்சிருக்கோமே அப்படின்னு. ஆண்டாள் பாட்டில் பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனால் வீட்டில் புத்தகம் இருக்குது. ஆண்டாள் பாட்டு மொத்தமும் படிக்கலை, ஆனால் வீட்டில் புத்தகம் இருக்க காரணத்தினால வீட்டுக்கு போனோடனே புத்தகத்தை பெரட்டி அந்த பாட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட முடியுது. அந்த பாட்டை என்ன சொல்கிறான் ஆண்டாள்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வென்சங்கேங்கிறார். மேடம், ஆன்மீக பாட்டு, ஆண்டாள் பாட்டு. நீங்கள் கவனிக்கிற ஆண்டாள் கவனிக்கிறத என்ன சொல்கிறா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபூசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வென்சங்கிறான். ஆண்டாள் கண்ணன் மேல் அப்படி ஒரு காதல் இருக்கா. கண்ணன் இதழ்கள் என்ன சுவையில் இருக்குன்னு தெரியல. அப்போ கண்ணன் இதழை சுவைத்தது இது. கண்ணன் இதை வச்சு வாயில் வச்சு ஊதுறாரு, சங்கு வச்சு ஊதுறாரு. அந்த சங்குக்கு தெரியும் அப்போ கண்ணன் இதழ் சேர்ந்த இடம் சங்கு தான். அப்போ சொல்கிறா, கற்பூரம் நாருமா, அதில் சூட வாசம் வருமா, அல்லது கமலப்பூ நாருமா, தாமரப்பூ வாசம் வருமா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, அவ்வளோ இனிப்பாக இருக்குமா? மறுபொசித்த மாதவந்தன், எந்த குறையும் இல்லாத, எந்த குறைகளும் சொல்ல முடியாத அந்த மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறார். சங்கே உனக்கு தான் தெரியும் சொல்லு அப்படின்னு. ஆமாம், கரெக்டு. ஆனால் இதில் முத்தம் வரல. முத்தம் எங்கப்பா வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு திருக்குறளில் முத்தம் இருக்கு. திருக்குறளில் முத்தம் இருக்கா? இருக்கு. வள்ளுவர் சொல்கிறாரு, பாலோடு தேன் கலந்தொற்றே பனிமொழியால் வாலெயிர் ஊறிய நீருங்கிறார். ஈருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பல்லுக்கு, அந்த ஈருங்கிறது ஒரு பழந்தமிழ் சொல். பாலோடு தேன் கலந்தால் எப்படி இருக்கும்? பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழியால் வாலீர் ஊறினம். அந்த வாலீர் இருக்கு பாருங்க, ஈரின் நுனியில் ஊறுற நீர் இருக்குல்ல, அந்த நீர் எப்படி இருக்குமா? பாலும் தேனும் கலந்த மாதிரி இருக்குமா சுவை. வள்ளுவர் சொல்கிறார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வள்ளுவர் புத்தம் தெரிஞ்சிருக்கு, வள்ளுவர் முத்தமிட்டிருக்காரு இல்லையா? அதனால தெரியுது. அப்போ முத்தம் தெரியவில்லை என்று ஒருத்தர் மேடையில் சொன்னால், நம்ம வீட்டுக்கு போய் ஆண்டாள் பாட்டு முழுக்க படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டாள் பாட்டு வீட்டில் இருந்தால் எடுத்து பார்த்துக்க முடியும். திருக்குறள் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். யாரும் 1330 குறளை படிக்க மாட்டோம். படிச்சிருப்போமா என்ன? படிச்சிருந்தா நல்லது, சரியா? ஆனால் எல்லா பாட்டும் படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நமக்கு திருக்குறளை பற்றி கொள்வதை போல வேறு வழி இல்லை. திருக்குறளை போய் பார்த்தா அது இருக்குது இல்லையா? அந்த திருக்குறளே ஒரு உரை இல்லாமல் எந்த உரையெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்வது அதை விட முக்கியம். எல்லா உரையும் படிக்க போகிறோமா? என்ன உரை கருத்தாக இருக்க போது? இல்லை, உரை கருத்து இருக்காது. திருக்குறளில் ஒரு செய்தி இருக்கும், நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும், இந்த நாளும் கெடுநீரார் காமக்கலனா. நெடுநீர்னா ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்கிறது. ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலையை 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ கேட்டாலும் நான் முடிச்சுட்டேம்மா, எப்போ சொன்னாலும் இந்த முடிய போதும்மா. அது 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை, அது நீட்டி செய்வான். நெடுநீர் மறவி, மறவினா மறதி, அது எல்லாருக்கும் தெரியும். நெடுநீர் மறவி மடி, மடினா சோம்பல், மடியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, இப்போ மலையாளத்தில் இருக்கிற சொல்
என்னடா ஒன்றுமே செய்ய சும்மா இருக்கு அப்படின்னா ஒரே மடியாக இருக்கு அப்படிமா. நெடுநீர் மறவி மடி துயில். துயில்னா என்னது? துயில்னா தூக்கம் இல்லை, துயில்னா ஹேங் ஓவர், ஒரு அரை போதையில் இருக்குது. தூக்கம்னா என்னன்னா உறக்கம். விறகு வெட்டி தான் உறக்கம் கொள்ளுவான். துயில் யார் கொள்வா? மண்ணை துயில் கொள்வான். காலைல 11 மணிக்கு ஒரு வேலையும் இருக்காது, சும்மா அப்படியே மஞ்சத்தில் சாஞ்சிட்டு உறக்க நிலையும் இருக்காது, விழிப்பு நிலையும் இருக்காது, ரெண்டும் இல்லாமல் மந்தமாக ஒன்று இருப்பான்ல, அதுதான் துயில் கொள்வது. மறவி, நெடுநீர் மறவி மடி துயில், இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா? நீட்டிச்சு செய்கிறது, மறக்கிறது, சோம்பல் படுறது, எப்போவுமே ஒரு ஹேங் ஓவர் இருக்குது. இந்த 4 இருந்தால் அது என்னதான் கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணால் ஒருத்தர் ஏறி உட்கார்ற படகுன்னு ஒரு உரை சொல்லுது. 4ம் கெடுநீரார், கெட்டு போகிற கெடுநீரார் காமக்கலன். காமம்னா விருப்பம், விருப்பமாக ஏறி உட்காருவானார் போய். இந்த 4 குணம் இருக்கவேன் அழிய போகிறான்னு அர்த்தம். கலன்னா படகு அப்படின்னு. இதற்கு அப்படியே மாற்றாக இன்னொரு அறிஞர் சொல்கிறாரு. இதை சொல்கிறது ஒருத்தர் எல்லாரும் தமிழகம் ஒப்புக்கொண்ட வாசுபா மாணிக்கம் அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு அறிஞர் சொல்கிறாரு, இல்லை அது கலன் என்பது என்ன அப்படின்னா அது அணிகலன். இதை 4ஐயும் அணிகலனாக எடுத்து பதக்கம் போல நெஞ்சில் வச்சுக்குவான் அவன். அதை ஒரு எடுத்து இதெல்லாம் தன்னுடைய பெருமை போல சொன்னாங்க. நான் காலையில் 12 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படின்னு பெருமையாக சொன்னான்னா அவன் கெட்டழிக்க போகிறான்னு அர்த்தம். அது விட பெரிய சிறப்பாக ஒருத்தர்